கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். இது பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். எனக்கு ஏன் இப்ப அடிக்கடி அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டே இருக்குது, எந்த துவா கேட்டாலுமே கபூலாக மாட்டேங்குது. நான் என்னதான் அமல் செஞ்சாலும் சரி, என் தேவை நிறைவேறதே இல்லை. ஆனா அடுத்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் கடன் அடைக்கணும்னு சொல்லிட்டு துவா கேட்டுட்டு இருந்தா, அடுத்து மறுபடியும் பெரிய செலவு வந்துச்சு. இப்ப அதுக்கு கடனுக்கு யாராவது கொடுக்கணுங்கிற அளவுக்கு நிலைமை இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுல சண்டை சச்சரவு இருந்துட்டு இருக்கு. எங்களுக்கு ஒரு நோவு இருக்கு, அந்த நோவு கூட எங்களால ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல. தொழில்ல ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கு. படிப்பே பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி எங்க பார்த்தாலும் வாழ்றக்கே விருப்பம் இல்லை, வெறுத்து போகுது. அந்த அளவுக்கு பிரச்சனை மாத்தி பிரச்சனை இருக்கு. ஒரு நேரத்துல ஒரு பிரச்சனை இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு நேரத்துல 4-5 பிரச்சனை இருக்கே, நாங்க எதைதான் சிந்திக்கிறதுன்னு சொல்லிட்டு புலம்பக்கூடிய மனிதர்கள் நம்ம இருந்துட்டு தான் இருக்கிறோம். உண்மையாலுமே நம்முடைய கமெண்ட்ல கூட சொல்றாங்க சிலர்லாம், சிஸ்டர் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை சிஸ்டர், பல பிரச்சனை இருக்கு, அதுலயும் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா எனக்கு கடன் அடையறக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லிடுவாங்க. உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியில்லை, அது சரியாகணும் துவா செய்யுங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதை அவங்க அப்படிதான் சொல்றாங்க. நாங்க எவ்வளவோ ஓதிலாம் பார்த்துட்டோம் சிஸ்டர், எதுவுமே பலனடையவே இல்லை. ஏன் இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு எங்களுக்கு பிரச்சனையா வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு நம்ம போய் ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் முக்கியமான காரணமா இருக்கு. இந்த ஒரு விஷயத்தின் காரணமா தான் அடுத்து நமக்கு பிரச்சனையா வருது. ஏன் இப்படி வருது, நமக்கு ஒரு அதிர்ஷ்டமே இல்லைன்னு நினைப்போம். ஆனா இது எல்லாத்துடைய ஒரு பேஸ் லைன் எங்க இருக்கு தெரியுங்களா? அது ஷைத்தான் இடத்துல இருக்கு. ஷைத்தான் என்ன பண்றான்னா, மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு தீங்கை செய்யறான். அந்த தீங்கின் காரணமா தான் இதெல்லாம் வருது. அது என்ன தீங்குன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. எந்த பிரச்சனைகளுமே தீரல அப்படின்னு சொன்னாவே அப்ப உடனே நம்ம நினைக்க வேண்டியது, நமக்கு யாராவது என்ன பண்ணிருப்பாங்க, கண் திருஷ்டி வச்சிருப்பாங்க, பொறாமப்பட்டிருப்பாங்க. அதனுடைய விளைவாதான் இப்படி பிரச்சனை வருது. இப்ப அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து நினைச்சிருக்கலாம், அவங்க நம்மள்ட்ட சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்க மனசுல நினைச்சாவே போதும், நம்ம வாழ்க்கையில பல விதத்துல பிரச்சனைகள் வரும். நாம என்ன நினைச்சுப்போம், இதெல்லாம் ஒரு காரணமா இருக்காதுன்னு நினைச்சு நம்ம விட்டுருப்போம். ஆனா அந்த கந்திஷ்டியின் காரணமாகவே நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப சிக்கல்ல கொண்டு போய், மன வருத்தத்துல கொண்டு போய் சிக்க வைக்கும். இதற்கு யார் காரணங்கிறீங்க? அந்த மனிதர் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய ஷைத்தான் தான். ஷைத்தான் என்ன பண்ணுவானா, இப்ப நமக்கு ஒரு தீங்கை மத்தவங்களால செய்ய வைக்கணும்னா, ஒன்னா அவங்கள்ட்ட போய் நீ சண்டை போடுன்னு சொல்லிட்டு சிச்சுவேஷனை மேக் பண்ணுவான். அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணுவானா, அவங்கள பார்த்து பொறாமப்படு அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விடுவான். அவனை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு விதத்துல தீங்கு செய்யணும். முடிஞ்சா அடிக்கிற அளவு கொண்டு போவான். இல்லையா எதுவுமே செய்ய முடியாது, இவங்களுக்கு அவங்களுக்கும் நடுவில் சண்டை வர்றது கூட வாய்ப்பு இல்லைன்னா கடைசிக்கு இவங்களுடைய கண்ணீரின் மூலமாக அவர்களை வீழ்த்தலான்னு சொல்லிட்டு அந்த மனிதனுடைய மனதுல போய் நம்மளை பத்தி என்ன பண்ணிடுவானா, பொறாமை குணத்தையோ இல்ல ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தையோ போட்டுருவான். பார்த்தோன்னுமே அவங்களுக்கு தோன்ற மாதிரி இருக்கும், பாரு நீ எப்படி இருக்க, உனக்கு எப்படி ஈஸியா கிடைச்சிருச்சு பாரு, நான் ரொம்ப நாளா கஷ்டப்படுறேன், எனக்கு இன்னுமே கிடைக்கலையே. அந்த மாதிரி என்ன ஆயிரும்னா சைத்தான் மனசுல போட்டுருவான். அந்த மனிதர்கள் நம்மளை அப்படி நினைச்சிருவாங்க. நினைச்சதுக்கு அப்புறம் நம்மள்ட்ட சொன்னாலும் சரி சொல்லாட்டினாலும் சரி, அதனுடைய கஷ்டத்தின் காரணமாக நமக்கு அந்த ஒரு விஷயம் இருக்காது, பல விஷயங்கள்ல பல திசையில இருந்து பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். நம்ம அப்படி கவலையில என்ன பண்ணிடுவோம், சுருங்கி போயிடுவோம். இதுக்கு ஒரு அறிவிப்பே இருக்குது பாருங்க. 2 சஹாபி இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல. அதுல ஒரு சஹாபி பார்த்தீங்கன்னா நல்லா அழகா இருக்காங்க, பாக்கறக்கே நல்லா ஒரு கம்பீரமா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு இன்னொரு சஹாபி என்ன சொல்லிடுறாங்க, எப்படி இப்படி கம்பீரமா அழகா இருக்கீங்க, உங்களை மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான். இது பார்த்தா நாமளே யாரையாவது பார்த்தா காமனா சொல்லுவோம், எப்படி உன் மூஞ்சி இவ்வளவு கிளியரா இருக்கு, நானும் தான் என்னென்னமோ பண்றேன், எனக்கு பிம்பிள்ஸ் வந்துட்டே இருக்கேன் அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல. அந்த மாதிரிதான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவங்களுடைய அழகை பார்த்து இவங்களுடைய அந்த கம்பீரத்தை பார்த்து சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுறாங்க, அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு ஒண்ணுமே செய்ய முடியாத மாதிரி செயலிழந்து விழுந்துடுறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்காங்க. அப்புறம் மயக்கத்துல இருந்து அவங்க தெளிறாங்க. தெளிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கறாங்க, ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு தோணுதா? இப்ப நீங்க நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை நம்ம என்ன சொல்லுவோம், நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது காரணம் தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்கறாங்க. அதுக்கு அந்த சஹாபி சொல்றாங்க, இந்த மனிதர் இருக்காரு, இந்த சஹாபி என்னை பார்த்து இப்படி சொன்னாரு, நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னாருன்னு சொல்லும் போது, உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம இன்னொருத்தவங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டால் பாரக்கல்லாஹுன்னு சொல்லுங்க, வேற எதுவும் நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நபி அவர்கள்
கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே சொல்றாங்க. எதுக்கு நீங்க அப்படி சொன்னீங்க, இப்படி சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு வந்து ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து ஆச்சரியப்பட்டா வந்து வேற வார்த்தைகள் சொல்றீங்க, பாரக்கல்லான்னு சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்றது பாத்தீங்கன்னா அவருக்கு மயக்கத்துக்கு போய் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா உடம்பே ரொம்ப முடியாத நிலைமைக்கு கொண்டு போயிருக்கு. அப்படி வந்து அந்த ஒரு கண் திருஷ்டி ஒரு தடவை அவங்க பார்த்து சொன்னதுக்கே நடந்திருக்குன்னா நீங்க நினைச்சுக்கோங்க, நம்மளை பார்த்து எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா வந்து இதை நான் சொல்லும் போதே அவங்களால யாராவது வந்து மனசுல நினைத்து கொள்ள முடியும். ஏன்னா நமக்கு தெரியும், நம்மளை பாக்குறப்பெல்லாம் ஒருத்தவங்க வந்து இருந்தாலும் உன்னை மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் வந்து நம்மளை பார்க்கும்போதுலாம் சொல்லுவாங்க. நமக்கு தான் நம்ம பிரச்சனை தெரியும், எப்ப பார்த்தாலும் நம்ம மேல கண்ணு வச்சுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டுலாம் நமக்கு நினைப்பு வரும்ல. அப்படிப்பட்டவர்கள் கண்ணு வைக்கிறதுனாலதான் நமக்கு குடும்பத்துல பிரச்சனை வருது, தொழில்ல பிரச்சனை வருது, ஆரோக்கியத்துல பிரச்சனை வருது, குழந்தைகள் மூலமாக பிரச்சனை வருது. மாத்தி மாத்தி பிரச்சனை வந்து நம்ம அப்படியே கீழே போயிட்டு இருக்கோம். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல அந்த மனிதர்களுடைய கண்ணீர்கள்ல இருந்து நீங்க பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளணும். நாம அவங்களுக்கு போய் கண்ணு வைக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? யார்ட்டையுமே நம்ம சொல்லவும் முடியாது. அப்ப நாம என்ன பண்ணணும் தெரியுங்களா? அதுக்குதான் இந்த சூறாவை ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த சூறாவை 2 தேவைக்காக ஓதலாம். ஒண்ணு, மத்தவங்களுடைய கந்திஷ்டி பட்டிருக்கு பாருங்க, நம்ம மேல அந்த பொறாமப்பட்டிருக்கு பாருங்க, அதையும் போக்கும். இன்னொன்னு, அவங்க நமக்கு கெடுதல் செய்யறதுக்காக சூனியம் வைப்பாங்க, அதையும் போக்கும். இது ரொம்ப முக்கியம். இப்ப நிறைய பேர் வந்து அதையும் கேட்கறாங்க, எனக்கு யாரோ செய்வனை செஞ்சுட்டாங்க, எனக்கு அடுத்தடுத்து வந்து பிரச்சனையா வருது சிஸ்டர்லாம் சொல்றாங்க. செய்வனை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல. அப்ப இருந்துச்சு, செய்வனைன்னு ஒண்ணு இருந்துச்சு, இப்பயும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் உண்மைதான். இருந்தாலும் வந்து செய்வனைக்கும் சரி கந்திஷ்டிக்கும் சரி ரெண்டுக்குமே இந்த சூறாவை ஓதுனா போதும். அந்த சூறா தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சொல்லி கொடுத்த குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரா, அதாவது சூரத்துன் நாஸ். அதே போல குல் அஊது பிரப்பின் ஃபலக் அப்படின்னா வந்து ஃபலக் சூரா. இந்த 2 சூறாவும் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளிடத்துல வந்து மத்தவங்களுடைய போட்டி, பொறாமை, காந்தல், கந்திஷ்டி, செய்வினை, சூழ்ச்சின்னு அனைத்தையுமே போக்கக்கூடியதாக இந்த 2 சூறாவும் இருக்கு. அதுலயும் வந்து இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாதான் ஏன் இந்த சூறா இப்படி இருக்குதுங்கிறத நீங்க வந்து உணர முடியும். அதுல வந்து முதல் வந்து அன்னா சூறா, அதாவது குல்லோது ரப்பின்னாஸ். அதோடைய பேரே என்னன்னா மனிதர்கள்னு அர்த்தம். அன்னாஸ் அப்படின்னாவே மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப சூறாவே எதை பத்தி வருது? மனிதர்களை பத்தி வருது, மனிதர்கள் செய்யக்கூடிய தீங்கை பத்தி வருது. அதுல பாருங்க, இந்த சூறாவை நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். குல்லோது ரப்பின்னாஸ் சூறாவை முதல்ல பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் வந்து அல்லாஹ்வை வந்து புகழக்கூடியதாகவும், அடுத்த 3 விஷயம் பாத்தீங்கன்னா மனிதர்களால் வரக்கூடிய தீங்கை விட்டு பாதுகாக்கக்கூடியதாகவும் வரும். அதுல இந்த முதல் 3 விஷயம் புகழ்றோம் பாருங்க, அல்லாஹ்வை எப்படி புகழ்றோம்னு பாத்தீங்கன்னா, அந்த மனிதர்களை படைத்த ரப்பிடத்துல நான் கேட்கிறேன், அந்த மனிதர்களை எல்லாம் வந்து ஆட்சி செய்யக்கூடிய அதிபதி இடத்துல நான் கேட்கிறேன், இன்னும் அந்த மனிதர்களுடைய இறைவன் இடத்துல நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல நம்ம எப்படி சொல்றோம்னா, அந்த மனிதர்கள் அந்த மனிதர்கள் அந்த மனிதர்களுடைய ரப்புனி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து அல்லாஹ்வே அப்படி சொல்றோம். அப்படி சொல்றது மூலமாக என்ன அர்த்தம்? அந்த மனிதர்கள் உன்னுடைய அடிமை, அப்ப அந்த மனிதருடைய ரப்புனி, அந்த மனிதருடைய இறைவன் நீ, ரட்சகன் நீ, அரசன் நீன்னு சொல்லும் போது அந்த மனிதன் எல்லாம் உன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படிங்கிறதை நம்ம சொல்றோம். முதல் 3 வசனங்கள். அடுத்த வசனங்கள் பாத்தீங்கன்னா அதுலதான் நம்ம என்ன கேட்கிறோம்னா, அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க பாருங்க, அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்களே, அந்த மனிதர்களுடைய தீங்குல இருந்து எனக்கு பாதுகாவல் கூடிய ரப்பே. அதே மாதிரி அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் வந்து பொறாமைப்படக்கூடியவர்களாகவும், கண்ணீர் வைக்கக்கூடியவர்களாகவும், வஸ்வசு செய்யக்கூடியவர்களாகவும், வஸ்வசுவை உண்டாக்கக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. வஸ்வசுன்னு என்னன்னா, மனசுல ஊசலாட்டங்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதாவது சில மனிதர்களை பார்த்தாவே அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகளின் காரணமாகவே நம்ம எப்படியே மயங்கி என்ன பண்ணிடுவோம், வழி தவறி போயிடுவோம். அந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்க, மனசுல வஸ்வசை கொண்டு வருவாங்க. அது இல்லாம பொறாமப்படுவாங்க, தீங்கு நினைப்பாங்க. அவங்களெல்லாம் விட்டு என்னை வந்து பாதுகாத்து கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம். சுபஹானல்லாஹ். அப்ப எல்லா மனிதர்களுடைய தீங்கை விட்டும் கேட்கறதுக்கு தான் அன்னா சூறா வந்து அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா ஃபலக் சூறா, குல்லோது ரப்பின் ஃபலக், இதுல யாரை பத்தி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இதுலயும் வந்து அல்லாஹ்வை புகழ்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இடத்துல துவா கேட்கிறோம் அந்த சூறால. ஆனா துவா கேட்கறது முன்னாடி அல்லாஹ்வை புகழ்றோம். அந்த புகழக்கூடிய வார்த்தை நம்ம எது துவா கேட்கிறோமோ அதுக்கு மேட்சா இருக்கு. இதுலயும் பாருங்க, அல்லாஹ் இடத்துல எப்படி சொல்றோம்னா, அதிகாலையுடைய ரப்பிடத்துல நான் பாதுகாவல் கேட்கிறேன், நீ படைத்த அனைத்து தீங்கிலிருந்தும் நான் வந்து பாதுகாவல் கேட்கிறேன். அதுலயே இந்த சூனியம் வைக்கிறாங்க பாரு, முடிச்சுகளை போடக்கூடிய பெண்கள், அந்த பெண்களிடம் இருந்தும் ஜின்கள் இருக்காங்க பாருங்க, அந்த ஜின்களிடம் இருந்தும் ஷைத்தான் இருக்கான் பாருங்க, அந்த ஷைத்தானிடமும் விட்டு நான் பாதுகாவல் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப பாருங்க, இந்த சூறால எப்படி வருது, சூனியத்தை பத்தி வந்து வருது. அது இல்லாம என்ன வருது, ஜின்களை பத்தி வருது. நமக்கு ஜின்களாலும் தீங்கு வரலாம், ஆனா நமக்கு வந்து அதை கண்டுபிடிக்க தெரியாதுங்கிறதுனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், யாரோ கண்டு வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா ஜின்கள் கூட நமக்கு தீங்கு செய்ய முடியும், ஷைத்தான் கூட நமக்கு தீங்கு செஞ்சு நம்மளை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை
பிரச்சனைக்கு மாட்ட வைக்க முடியும். அதனால அதுக்கு 2 பேர்த்தையும் வந்து சொல்லி நம்ம அவங்கள விட்டும் நம்ம பாதுகாவல் கேட்கிறோம் அப்படிங்கிறதை நம்ம ஓதுறோம். இந்த 2 சூறா தான் வந்து பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உடம்பு சேராதப்பவும் மற்றவங்களுக்கு ஓதி விட்டுருக்காங்க. ஏன்னா கந்திஷ்டி வந்திருக்கும்ட்டு. அது இல்லாம அவங்களுடைய மனைவியர்ல ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பெண்ணுடைய முகமே மாறி கிடக்கு மஞ்சள் கலரா. அதை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, அவங்களுக்கு ஓதி பாருங்கன்னு சொல்றாங்க. எதை ஓதி பார்த்தாங்கன்னு பார்க்கும்போது பொதுவாகவே அப்போதிருந்தே நமக்கு வந்து சொல்லப்பட்ட ஒரு வழிமுறை என்னன்னா அவங்க குல் சூராஸை தான் ஓதி பார்த்துருக்காங்க. அதான் குல் அவுது பிரபின்னா குல் அவுது பிரபின் ஃபலக்கு குல் ஹுவல்லாஹு அஹது. இந்த சூறாவை ஓதி பார்த்துமே அந்த சூனியமாகட்டும் அனைத்துமே சரியா இருக்கு. விஷக்கடிக்கும் இதை தான் ஓதி இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி கந்திஷ்டியை வந்து போகக்கூடியதாக இது இருக்கு. அப்ப உங்களை வந்து எத்தனையோ பேர் கண்ணு வச்சுட்டு தான் இருப்பாங்க, பொறாமப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்க கண்ணை நாம திருத்த முடியாது. நம்ம உடம்ப நம்ம திருத்திக்கணும்னா இதை ஓதுங்க. அப்ப வீட்டுல அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இதை ஓதி நீங்க என்ன பண்ணலாம், தண்ணீர்ல ஊதி உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு வந்து குடிக்க கொடுக்கலாம். எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். உங்க மேல கண்ணுப்பட்டு குடும்பமே கஷ்டப்படலாம். அதே மாதிரி உங்களுடைய கணவர் மேலேயோ இல்ல குழந்தைகள் மேலேயோ ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க, குழந்தைகள் ரொம்ப அழகா இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, அதனால கூட கண்ணுப்பட்டுரும். அதனால நம்ம குடும்பத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஆனா ஓத சொன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஓதுவாங்களா? அவங்க வந்து ஒரு நாள் செஞ்சா ஒரு நாள் செய்ய மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம், தண்ணீர்ல ஊதி நீங்க கொடுக்கலாம். குறைந்தது 3 முறை ஓதுங்க, 7 முறை 11 முறைன்னு சொல்லி ஒற்றைப்படையில நீங்க எவ்வளவு வேணா ஓதிக்கலாம். ஆனா குறைந்தது 3 முறை. இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு குடிக்க வச்சுட்டு படுக்கலாம். ஏன்னா இரவு நேரத்துல ஓதுனதுடைய பாதுகாப்பு கிடைப்பது அப்படிங்கிறது நமக்கு சிறந்ததா இருக்கும். காலையிலிருந்து நைட்டு வரை இருந்த அத்தனையுமே நமக்கு சரியாகும். அதனால நீங்க வந்து இரவு நேரத்துல குடிக்க கொடுக்கலாம். இதுல வந்து ஒரு சிலர் வந்து சந்தேகம் கேட்குறீங்க, ஓதி ஊதலாங்கிறதுக்கு சஹீஹான அறிவிப்பு இருக்கா சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ருக்கியா செய்யுங்க, ஓதி ஊதுங்க, ஓதி தடவி கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்களோ தவிர தண்ணீர்ல ஊதுங்கக்கூடிய அறிவிப்பு வந்து நேரடியாக நம்ம பார்க்க முடியல. இருந்தாலும் நம்ம ஏன் தண்ணீர்ல ஊதலாம் அப்படிங்கறது நம்ம சொல்றோம்னா, இப்ப இருப்பாங்கல்ல, இப்ப நம்மளுடைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய டாப் இமாம்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதாவது உலகத்துல இருக்கக்கூடியவங்க, நம்ம ஊர்ல மட்டும் நம்ம சொல்லல, ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமான இமாம்கள்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க, ஃபத்வா கொடுப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தா ஃபத்வால எடுத்து பார்க்கும்போது தண்ணீர்ல ஊதி குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம செஞ்சுக்கலாம், அது எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ப்ளோவிங் ருக்கியா ஆன் வாட்டர்னு கொடுத்து ஃபத்வா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கூகுள்ல போட்டீங்கன்னாவே என்னென்ன ஆலிம்கள் என்னென்ன முடிவு எடுத்திருக்காங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லிஸ்டே வரும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.